அதிமுகவில் அதிகாரமிக்க பொதுச் செயலாளர் பதவியை எடப்பாடி பழனிசாமி வகித்து வருகிறார். இவரது தலைமையில் 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு தீவிரமாக தயாராகி வருகின்றனர். இந்த சூழலில் கட்சியின் பொதுக்குழு கூட்டம், தேர்தல் சின்னம் என பல வழக்குகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக இரட்டை இலை சின்னத்தை முடக்க கோரி திண்டுக்கல்லை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டும் என்று வழக்கறிஞர் சூரியமூர்த்தி தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் வழங்கிய உத்தரவின்படி இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் தொடர் விசாரணை நடத்தி வருகிறது. இதையடுத்து இந்த விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் மனுதாரர் சி பழனிசாமி, புகழேந்தி ஆகிய அனைத்து தரப்பினரும் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் கடந்த வாரம் தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமி சார்பில் முன்னாள் அமைச்சர் சி சண்முகம் கடந்த 23ஆம் தேதி ஆஜரானார். இரட்டை இலை சின்னம் தொடர்பாக சில விளக்கங்களை அளித்தார். அதிமுக அதிகாரப்பூர்வ தேர்தல் சின்னம் விவகாரத்தில் சூரியமூர்த்திக்கு எந்த உரிமையும் இல்லை. அவர் அதிமுகவை சேர்ந்தவர் என்று சி சண்முகம் கூறினார். இதற்கிடையில் தேர்தல் ஆணையம் பிறப்பித்துள்ள உத்தரவில் வாதி பிரதிவாதிகள் தங்கள் தரப்பு ஆட்சேபங்களை டிசம்பர் 30ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும், அதில் ஆட்சேபங்கள் இருந்தால் வரும் ஜனவரி 13ஆம் தேதிக்குள் தெரிவிக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதையடுத்து இரட்டை இலை சின்னம் விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் ஓ பன்னீர்செல்வம் பதில் மனு தாக்கல் செய்துள்ளார். உரிமையியல் வழக்கின் தீர்ப்பு வரும் வரை எடப்பாடி பழனிசாமியின் கட்சி அதிகாரங்களை திரும்ப பெற வேண்டும். அதிமுக முதன்மை உறுப்பினர்கள் மூலம் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்ந்தெடுத்ததே சட்டப்பூர்வமானது. ஒருமுறை முதன்மை உறுப்பினர்கள் மூலம் தேர்ந்தெடுத்த கட்சி தலைமை 5 ஆண்டுகள் செயல்பாட்டில் இருக்கும். முதன்மை உறுப்பினர்களால் தேர்வான கட்சி தலைமையை பொதுக்குழுவின் தீர்மானம் மூலம் மாற்ற முடியாது. தன்னை கட்சியை விட்டு நீக்கிய எடப்பாடியின் நடவடிக்கை அதிமுகவின் அடிப்படை வசதிக்கு எதிரானது, சட்டவிரோதமானது. தேர்தல் ஆணையத்தில் உள்ள ஆவணத்தின் அடிப்படையில் அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் தனக்கே சொந்தம். எடப்பாடி தலைமையில் தற்போதுள்ள கட்சி நிர்வாகம் சட்டவிரோதமானது. சட்டவிரோதமாக செயல்படும் தலைமை இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்த அதிகாரமில்லை. அதிமுக கட்சியின் இரட்டை இலை சின்னத்தின் உரிமை தனக்கானது. தன்னிடம் கட்சியையும் இரட்டை இலை சின்னத்தையும் ஒப்படைக்க வேண்டும் என ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமி இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் கூடுதல் பதில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். அதில் அதிமுக மற்றும் இரட்டை இலை சின்னம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் மனு கொடுத்துள்ள சூரியமூர்த்தி என்பவர் அதிமுகவில் உறுப்பினர் கிடையாது. உறுப்பினர் இல்லாத ஒருவர் கட்சி மற்றும் சின்னம் தொடர்பாக வழக்கை தொடர எந்தவித முகாந்திரம் இல்லை. குறிப்பாக ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் உறுப்பினர் அட்டையை புதுப்பிக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது சூரியமூர்த்தி கடந்த 2013 உள்ள உறுப்பினர் அட்டை எண்ணை தேர்தல் ஆணையத்தில் கொடுத்துள்ளார். அது ஏற்புடையது கிடையாது. ஏனெனில் அந்த ஆண்டுக்கு பின்னர் அவர் உறுப்பினர் அட்டையை புதுப்பிக்கவில்லை. எனவே அவர் கட்சியின் உறுப்பினர் கிடையாது. சூரியமூர்த்தி அதிமுகவுக்கு எதிராக வேறு ஒரு கட்சி சார்பாக 2021 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டவர். இவரை போன்றவர்களால் முகாந்திரம் இல்லாமல் தாக்கல் செய்யப்படும் மனுக்களை தேர்தல் ஆணையம் ஏற்றிருக்கவோ அல்லது அந்த மனுவுக்கு விளக்கம் கேட்டிருக்கவோ கூடாது. சூரியமூர்த்தியை பொறுத்தமட்டில் அதிமுகவுக்கு எதிராக வழக்கு தொடுப்பது புதியது கிடையாது. ஏற்கனவே இவர் தாக்கல் செய்துள்ள வழக்குகளை உயர்நீதிமன்றம் விசாரணைக்கு உகந்தது கிடையாது என்றும் தெரிவித்து கடந்த 2021ஆம் ஆண்டு தள்ளுபடி செய்துள்ளது. எனவே கட்சியின் அடிப்படை உறுப்பினராக இல்லாத ஒருவர் கட்சியின் உள் விவகாரங்கள் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் மனு அளிக்க முடியாது. மேலும் கட்சியின் உள் விவகாரங்களில் தலைமை தேர்தல் ஆணையத்துக்கும் வரையறுக்கப்பட்ட அதிகாரம் மட்டுமே உள்ளது. இதனை நீதிமன்ற தீர்ப்புகள் உறுதி செய்துள்ளது. அதே போன்று கட்சி உள் விவகாரங்களில் தலையிடுவது தொடர்பாக இந்த மனுதாரர் கோரியுள்ள நிவாரணங்கள் தேர்தல் ஆணையத்தின் அதிகாரத்துக்கு உட்பட்டவையும் கிடையாது என்பதை ஆணையம் கருத்தில் கொள்ள வேண்டும். சூரியமூர்த்தியின் மனுவை தேர்தல் ஆணையம் நிராகரிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். இரட்டை இலை விவகாரம் தொடர்ந்து இழுபறியாக சென்று கொண்டிருக்கும் நிலையில் வரும் ஜனவரி 13ஆம் தேதி முக்கிய உத்தரவு பிறப்பித்தும் சர்ச்சை முடிவுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.